வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக 10 பாட்டு நூல்களுள் ஒன்றான முல்லைப்பாட்டு. முல்லைத்திணையை பாடியதால் முல்லைப்பாட்டு எனப்பட்டது. இல் இருத்தல் முல்லை என்பது இலக்கணம். வினைமேல் சென்ற தலைவன் வீடு திரும்பும் வரை தலைவி இல்லின்கண் இருந்து பிரிவுத் துயரை ஆற்றியிருத்தல், அதாவது தங்கியிருத்தல் என்பது இதன் பொருள். இந்நூலுக்கு நெஞ்சாற்றுப்படை என்ற பெயரும் உண்டு. பிரிந்து சென்ற தலைவன் நினைத்து தலைவி துன்பப்படுவதும் உடனே தன் மனதை நிலைப்படுத்தி கொள்ள முயல்வதுமான காட்சியை முல்லைப்பாட்டு காட்டுகின்றது. அதாவது தன்னைத்தானே ஆற்றிப்படுத்தி கொள்ளும் ஒரு நிலையை எடுத்து இயம்புகின்றது. அதனை நெஞ்சாற்றுப்படுத்த நிறைவு தவு புலமோடு நீடு நினைந்து ஆற்றியும் ஓடுவளை திருத்தியும் என்ற அடிகளில் இதில் நெஞ்சாற்றுப்படுத்த நிறை என வரும் தொடரின் மூலம் இந்நூலினை நெஞ்சாற்றுப்படையும் என அழைப்பர். இந்நூல் மொத்தம் 103 அடிகளை உடையது. இந்நூலை பாடியவர் நப்பூதனார். இந்நூலின் ஆசிரிய வகையில் பாடப்பட்டுள்ளது. முல்லைத்திணை சார்ந்து முல்லை நில மக்களின் வாழ்க்கையை எடுத்து இயம்பும் நூல். போர்மேற் சென்ற வீரர்கள் மழைக்காலத்திற்குள் திரும்பி வந்தால்தான் நாட்டில் பயிர் ஆதாரத்தையும் உயிர் ஆராத்தையும் காத்து கொள்ள முடியும். எனவே பிரிந்து சென்ற தலைவன் மழைக்காலத்திற்குள் திரும்பி வருதல் என்பது இயற்கையின் கட்டாயமாக இருந்தது. மழைக்காலம் தொடங்கியதும் தலைவன் தேரின் ஒலிக்காக தலைவியின் செவிகள் கூர்மைப்பட்டு கிடந்தன. தலைவியின் மனம் மகிழும் வண்ணம் தொலைவில் தலைவனது தேர் ஒலி கேட்கின்றது. இவ்வழகிய நிலையை, இந்த இன்பியல் காட்சியை இன்பல் இமிழிசை ஓர்பனல் கிடந்தோள் அஞ்செவி நிறைய ஆளின என்னும் பகுதி காட்சிப்படுத்துகின்றது. கார்காலமும் வந்தது. மேகம் கடல் நீரை பருகியது. நீர்ச்சந்தினை தான் பெற்றவுடன் மேகம் வளமாக சுழன்றது. உயர உயர மேலே எழுந்து மலையின் உச்சிக்கே சென்றது. மேகத்தின் இத்தோற்றம் அறிவியல் கூற்றுப்படி மலையை உருவாக்குவது. இதனை நீர் செல நிமிர்ந்த மால் போல அந்த நிலம் காணப்பட்டது. 3 அடி மண்ணின் பொருட்டு மாவலி பேரரசன் தன் கையில் இருந்த நீரை குரல் குறுகிய வடிவில் இருந்த திருமாலுக்கு தாரை வார்த்து கொடுத்தான். மாவலியின் கையில் இருந்த நீர் செல்ல வாமனனாக இருந்த திருமால் நீர்ச்சந்தினை உள்வாங்குகின்றான். திருமாலின் உருவம் நிமிர்ந்து வானத்தை எட்டுகின்றது. நீர் செல நிமிர்ந்த திருமால் போல கடல் நீரை குடித்த மேகமும் உயரே எழுந்தது. இந்த அருமைய ஓமையை நப்பூதனார் காட்டுகின்றார். இன்று அறிவியல் பயிலும் மாணவர்களுக்கு மழை எவ்வாறு உருவாகுது என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். மற்றொன்று, பிறர் வாயிலிருந்து வரும் நற்சொல் மூலம் நன்னிமித்தம் பார்த்தல், அதாவது விருச்சி கேட்டல் எனும் தமிழரினுடைய நம்பிக்கையை முல்லைப்பாட்டு பதிவு செய்திருப்பது நோக்கத்தக்கது. இந்நூலில் பாசறையின் இயல்பு, பாகர் யானையை பழக்குதல், வீரர்கள் தங்கும் படை வீடு, போரின் பாசறையில் விளக்கேற்றுவதற்கு என பெண்கள் பணியில் இருந்தமை, நாளிகை கணக்கர், குறுநீர் கண்ணல் மூலம் நாளிகை, அதாவது ஒரு நாளிகை 24 நிமிடம் கணக்கிட்டு அறிவித்த செய்தியையும், யவனர் கிரேக்கர்கள் மன்னர் அருகில் இருந்து போர் நினைவால் உறக்கமற்று இருந்த மன்னன், தலைவியின் துயரம், மன்னனின் போர் வெற்றி, கார்காலத்தில் மன்னன் மீண்டும் வருதல், தலைவி மகிழ்ச்சி பெறுதல் ஆகிய நிகழ்வுகளை அழகுபட இயற்கை உவமையுடன் படம் பிடித்து காட்டுகின்றது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டின் சிறப்பாக தாரை வார்த்து கொடுப்பவர் தமது ஆற்றல் நலன் அனைத்தையும் இழப்பார். தாரை வார்ப்பதை பெற்றுக்கொள்பவர் அதனை தருபவரது மேன்மை, நன்மை,
அனைத்தையும் பெற பலம் பெறுவார் என்னும் வாழ்வியல் உண்மையினை முல்லைப்பாட்டு படம் பிடித்து காட்டுகின்றது. இதன் மூலம் சங்ககால மக்களினுடைய வாழ்வியல் தன்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி.